இது முருகன் மாநாடா நடைபெறல, ஒரு அரசியல் மாநாடா நடைபெறுது, பிரிவினையை தூண்டுறதா நடைபெறுது. ஆன்மீகத்துக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற அரசியல் வேற. அப்படிதான் இருந்துச்சு திமுக வர்ற வரைக்கும். நாத்தியத்தை பேசி எப்படி நீ கட்சி வளர்த்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது அரசியல். நீங்க ஒன்று கூடுதல்ங்கிற பேர்ல திராவிட அரசியலை பத்தி ஏன் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆன்மீகம் அரசியலாக்கலை, அது தனியாக இருந்துச்சு. முதல்ல நாத்திகம் தான் அரசியலாக்கப்பட்டது. இன்னைக்கு திராவிட கழகம்னு ஆரம்பிச்சிங்களோ அதுல என்னைக்கு நீ நாத்திகத்தை உள்ள கொண்டு பண்ணீங்களோ அன்னைக்கே அடிபடி போச்சு உங்களுடைய வாதம். உங்களுக்கு ஆத்திகம் நாத்திகம் ஓகே, இல்லை அரசியல் கலக்கக்கூடாதுன்னா எனக்கு மனசை தெளிவுபடுத்துங்க, என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் நாத்திகங்க பேரில் இந்துக்களை மனசை கஷ்டப்படுத்திங்களே தவிர என் மனசை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நாத்திகம் அரசியல் ஆக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகமும் அரசியலாக்கப்படும். இது விதி சார். ஜாதியை ஒழிக்கணும்னு நினச்சா இவங்க ஒழிச்சுக்குவாங்க சார். இவங்க ஜாதி அவங்க வேறுபட்டு கடந்து தான் இவங்க குழப்பம் நடத்த முடியும். நீங்களே ஜாதி பார்த்து மதம் பார்த்து சீட்டு கொடுக்குறீங்க, அப்புறம் இந்து மதத்தில் நீங்கள் குறைச்ச இருக்க உங்களுக்கு யோக்கியது இருக்குது. எப்படி மகளிர் மாநாடுக்கு ஆண்களுக்கு எதிரானதுன்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமோ, இந்துக்களுக்கான மாநாடு கிறிஸ்தவருக்கு எதிரானது முஸ்லீமுக்கு எதிரானது சொல்வதும் மகா முட்டாள்தனமானது. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் இயக்குனர் பேரரசு. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், ரொம்ப பிரம்மாண்டமாக முருகன் மாநாடு நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 2 முருகன் மாநாடு நடைபெற்றுச்சு. அரசு சார்பாகவும் ஒன்று நடைபெற்றுச்சு, தனியாகவும் ஒன்று நடத்தினாங்க. இப்போ தனியாக பிஜேபி சார்பாக ஒரு முருகன் மாநாடு நடைபெற்றுச்சு. இதை தமிழக அரசு சார்பாகவும் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக கட்சியின் சார்பாகவும் பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இது முருகன் மாநாடாக நடைபெறலை, இது ஒரு அரசியல் மாநாடாக நடைபெறுது, பிரிவினையை தூண்டுறதா நடைபெறுது அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. இதில் கூட்டணி கட்சியாக அதிமுகவும் கலந்துக்கிட்டதும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புற மாதிரி அவங்க கொஸ்டின் தான் முன் வச்சாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? கரெக்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க இது பிரிவினையை தூண்டுது அப்படி தான் சொன்னாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம திமுகவும் சரி, திருமாவளவனும் சரி, இடையில அமீர் வேற நம்ம இவங்கெல்லாம் ஒற்றுமைக்கு பாடுபடுறவங்க. ஆக்சுவலி அந்த வார்த்தையே தப்பு. இங்கே பிரிவினைங்கிறது என்ன, அது இல்லை. இங்கே இந்து மத மக்கள் இருக்காங்களே, மக்களுக்கான ஒற்றுமை ஒன்று சேர்க்கணும். ஒற்றுமைக்கான ஒரு மாநாடு தவிர எங்கெங்கே இதுன்னு பிரிவினை வருது. பிரிவினை எப்படின்னா, இப்போ ஒரு பொதுவான மாநாடு, இதில் கிறிஸ்டின் கலந்துக்கூடாது, இஸ்லாமியர் கலந்துக்கூடாது, மத ரீதியாக அவங்களுக்கு பிரித்து ஒன்லி இந்துக்கள் தான் அப்படி நினச்சா சொன்னா தான் பிரிவினை. கரெக்ட் தானே? இல்லை இந்த மாநாட்டில் கிறிஸ்தவர்களை தாக்கியோ, இஸ்லாமியர்களை தாக்கியோ, அவங்க தெய்வங்களை இழிவுபடுத்தியோ, இல்லை கிறிஸ்தவருடைய இயேசுவை இழிவுபடுத்தியோ, இந்த மாதிரிலாம் ஒரு பேசியிருந்து கருத்துக்கள் வந்திருந்தா தான் அது பிரிவினையை தூண்டுறது. முருகர் மாநாடு இந்துக்கள் வாங்க ஒன்று கூடுங்க, இது ஒற்றுமையை தான் அதை காட்டுறதை தவிர இதில் பிரிவினைங்கிறதே இவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு. என்னடா இவ்வளோ மக்கள் கூடுறாங்களே, இந்துக்கெல்லாம் சதறி கிடப்பாங்க, ஒன்று சேர மாட்டாங்க, ஈச்சா வாங்க, இவங்க எப்படி மொத்தம் வாடுறாங்க, அவங்கள தாங்கிக்க முடியல. இந்துக்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருமோ, அவங்க இந்துக்களுக்குள்ள விழிப்புணர்வு வந்துருமோ, நம்ம குழப்பம் நடத்த முடியாதோ. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா சிறுபான்மையர் நாங்கள் தான் இருக்கோம்ட்டு ஒரு ஒரு நாடகம்னு சொல்லலாம், இல்லை அவ்வளோ நம்ப வைக்கிறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். கிறிஸ்தவருக்கு நாங்கள் தான், சிறுபான்மையருக்கு நாங்கள் தான், ரொம்ப நாளாக நாங்கள் தான் அவங்களுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் இல்லைன்னா அவங்க இஸ்லாமியே அழிஞ்சுவோம், கிறிஸ்தவரையும் அழிஞ்சு போகிற மாதிரி பண்ணிக்கிருந்தாங்கல்ல. ஆனால் இந்துக்களை என்ன சொன்னாலும் அவங்க நம்ம போராளம் போட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது செதஞ்சிருமோங்கிற வெளிப்பாடில் தான் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு மாநாடை பிரிவினை சொல்கிறாங்க. இந்த பிரிவினை வாதங்கிறதே மிகப்பெரிய தப்பு. இல்லை, நீதிமன்றம் இதில் அரசியல் கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம். ஆனால் அதில் அரசியல் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஏன் நீங்கள் பெரியாரை போட்டீங்க, ஏன் அண்ணா பற்றி பேசுனீங்க அப்படிங்கிற அரசியலை ஏன் நீங்கள் அரசியல் மாநாடாக எடுத்தீங்க? தெய்வீக மாநாடுன்னா முருகனை மட்டும் பற்றி பேச வேண்டியதானே? நீங்கள் கந்த சஷ்டி பாடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் ஏன் நீங்கள் ஒன்று கூடுதல்ங்கிற பேரில் திராவிட அரசியலை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறத. பெரியார் காலத்தில் நீங்கள் பகுத்தறிவு பேசுங்க,
அது உங்களுடைய உரிமை. ஒரு பொதுக்கூட்டம் கூடி பகுத்தறிவு பேசி சாமி இல்லை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளோட வழிபடாதீங்க நிறைய சொல்ல பேசலாம். அப்போ ராமர் ஏன் செருப்பு அடிச்சிய, விநாயகர் ஏன் உடைக்கிறீங்க? உங்களுக்கு ஆத்திகம் நாத்திகம் ஓகே, இல்லை அரசியல் கலக்கக்கூடாதுன்னா நீங்கள் நாத்திகம் பேசும்போது பகுத்தறிவு பேசும்போதும் பகுத்தறிவு வந்து இப்போ நான் பகுத்தறிவோட முதல் கட்டம் என்னென்னா, நான் உங்களுக்கு பேசுகிறேன்ல, உங்கள் மனதை புண்படாமல் பேசுகிறது தான் என் பகுத்தறிவு. என் பகுத்தறிவு இதை சொன்னோம்னா ஒரு மனசு கஷ்டப்படுவார். அதை பகுத்து அறிஞ்சு அந்த வார்த்தையை எந்த வார்த்தை சொன்னவங்க மனசு கஷ்டப்படுமோ அந்த வார்த்தையை தவிர்த்து பேசுவது தான் பகுத்தறிவு. அதான் பகுத்தறிவு முதல் அடி, முதல் துன்பப்படுத்தாமல் இருக்கிறது. ஆமாம்மா, வார்த்தையோட சொல்லக்கூடாது, வார்த்தையோட உங்களை துன்புறுத்தக்கூடாது, அந்த வார்த்தையை நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் பகுத்தறிவு. அப்போது இங்கே இந்து மக்கள் அதிகமாக இருக்க ஒரு நாட்டில் நீ வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டேன்னா எத்தனை ராம பக்தர்கள் இந்துக்கள் மனசு புண்பட்டுருக்கும். அங்கேயே பகுத்தறிவு அடிபட்டு போச்சு. அது பகுத்தறிவு, அது பாலா போன அறிவு. ஓகே, நீங்கள் பகுத்தறிவுங்கிற பேரில் இந்து மக்களின் மனசை புண்படுத்திய தவிர இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தலை தவிர விழிப்புணர்வு வேற சார். மூட நம்பிக்கைக்கான விழிப்புணர்வு வேற, தெய்வத்தை இழிவுபடுத்துறது வேற. அது வேற. நீங்கள் தெய்வத்தை இழிவுபடுத்தும் போது என் மனசு கஷ்டப்படும். எனக்கு மனசு தெளிவுபடுத்துங்க, என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் நாத்திங்க பேரில் இந்துக்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கல தவிர என் மனசு இங்கே தெளிவுபடுத்தலை. நாத்தி பெரியார் உரையெல்லாம் கேட்டு பேச்செல்லாம் கேட்டு நிறைய பேர் சாமி கும்பிடாமல் இருக்காங்க. அது இருக்காங்க, அது தப்பு சொல்ல. அவங்க பேச்சை கேட்டாங்க, ஓகே பகுத்தறிவு வந்துடுச்சு, ஓகே எப்படியோ அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் என் மனசு புண்படுத்தப்ப மனசை புண்படுத்தப்ப அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. நீங்கள் அரசியலுக்கு எங்கே ஆரம்பிச்சிங்க? என்னைக்கு திராவிட கழகம்னு ஆரம்பிச்சிங்களோ அது ஆரம்பிச்சு தப்பு இல்லை. அது பெண் விடுதலைன்னு சொல்கிறீங்க, கல்வி வேணும் எல்லாம் ஓகே. அங்கே அதில் வந்து என்றைக்கு நீ நாத்திகத்தை உள்ளே கொண்டு வந்து பண்ணீங்களோ அன்னைக்கே அடிவிட்டு போச்சு உங்களுடைய வாதம். அரசியல் அங்கேயே ஆரம்பிச்சது சார். ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகம் வந்து அரசியலாக்கலை, அது தனியாக தான் இருந்துச்சு. முதல்ல நாத்திகம் தான் அரசியலாக்கப்பட்டது. ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற அரசியல் வேற, அப்படிதான் இருந்துச்சு. திமுக வர்ற வரைக்கும், திராவிட கழகம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து என்னைக்கு நாத்திகத்தை நீங்கள் அரசியலாக்குனீங்களோ, நாத்திகத்தை பேசி எப்படி நீங்கள் கட்சி வளர்த்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த அரசியல். அப்போ நாத்திகம் அரசியல் ஆக்கப்பட ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகமும் அரசியலாக்கப்படும், இது விதி. ஆமாம், அப்போ நீங்கள் அரசியலாக்குனா அப்போ இன்னொரு பார்ட்டி ஆன்மீகத்தை அரசியலாக்கணும். எப்போ? ரொம்ப லேட்டு, ரொம்ப லேட்டு. 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆன்மீகம் அரசியலாக்கப்படுகிறது. 40 வருஷம் கழிச்சு. திமுக 50 வருஷம் கூடயே நீங்கள் அப்போ நாத்திகத்தை அரசியலாக்கிட்டீங்க. யார் முதல்ல இதை அரசியல் எடுத்தது? திமுக. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நாத்திகத்தை கையில் எடுத்தீங்க, இந்துக்களை இழிவுபடுத்தினீங்க. இந்துக்களை திருடுன்னு சொன்னது யார்? திருடு சொன்னது யார்? கலைஞர்னு சொன்னார். அப்போ இங்கே யார் அரசியலாக்குனது? ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர் இந்துக்கள் என்றால் திருடன் என்று சொல்லும்போது அன்னைக்கு அரசியல் ஆகலையா உங்களுக்கு? அன்னைக்கு இந்துக்கள் கோவப்படலை சார். அன்னைக்கு பிடிச்சி அவங்களுக்கு எழுச்சி வரல, ஏதோ உளர்றாங்க விட்டாங்க. ஆனால் இது பெரிய ஆபத்தில் முடியும்னு தெரில. இன்றைக்கி பெரிய ஆபத்தில் முடிஞ்சிருமோன்னு தோணும்போது இன்னைக்கு எழுச்சி வந்திருக்கு. அதன் எழுச்சியோட வெளிப்பாடு தான் இந்த முருகர் மாநாடு. அதான் மதம் அரசியல் ஆக்கப்படலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவங்க அந்த மதத்தை எடுக்கிறதுக்கான காரணம் மதம் ஏற்கனவே இந்துக்களை பிரித்து வச்சிருக்குங்கிற கொஸ்டின்ல இருந்து தான் அவங்க அதை அரசியலாக நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒன்றும் அரசியலாக நம்ம ஒன்று கூடலை இந்தியாவில். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அரசியலை அங்கே கையில் எடுத்தோம் அப்படின்னு தானே அவங்க அதை முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்துக்களுக்குள்ள வேறுபாடு இருக்குது அப்படின்னா அது வேறுபாடு களையிறது உங்கள் வேலை. அதானே உங்கள் வேலை. நான் கேட்குறேன் சார், இங்கே பெரியார் எடுத்துங்க, என்ன சொல்கிறாங்க? பெரியார் வந்து தான் ஜாதி ஒழிச்சார். ஒரே ஒரு கேள்வி தான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்துச்சுல? ஜாதி அமைப்புகள் இருந்துச்சா? இல்லை. ஜாதி கட்சி இருந்துச்சா? இல்லை. அப்போ ஜாதி கட்சி இருந்துச்சா? ஆளுக்கு ஜாதிக்காரன் கட்சி அமைச்சுதானே? அப்போ கட்சியா இல்லை. எப்போ வந்துச்சு சார்? நீங்கள் ஜாதி ஒழிப்புனா ஒழிஞ்சுக்கணும்ல. பெரியார் மண்ணுங்கிறீங்க,
பெரியார் தான் எங்கள் தலைவருங்கிறீங்க. நீங்கள் கல்லூரிக்குள்ளே ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க சார். என்ன பெரியார் ஜெயிச்சிட்டாரு? நீங்கள் சும்மா சும்மா பெரியார்ன்ட்டு தூக்கி பிடிச்சி பண்ணக்கூடாது. நீங்கள் பெரியாரை பெரியார் கொள்கைன்னா நீங்கள் ஜாதினா ஜாதி ஒழிச்சுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்துக்களுக்குள்ள வேறுபாட்டுக்கோ அது கலையிறது அரசோட கடமை. நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? சலுகை கொடுக்குறீங்க, சீட்டு கொடுக்குறீங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இதெல்லாம் பண்ணியோ எதுக்கு எப்படி உங்களை ஜாதி ஒழிக்க முடியும்னா அது யாராக இருந்தாலும் ஆட்சியாளர்கள். நீங்கள் என்னைக்கு நினைக்கல சார் ஜாதியை ஒழிக்கணும்னு நினைச்சா இவங்க ஒழிஞ்சிருவாங்க சார். நினைக்கல இவங்க ஜாதி அவன் வேறுபட்டு கடந்த தான் இவங்க குழப்பம் நடத்த முடியும். நீங்கள் எல்லா ஜாதிகளும் கூப்பிட்டு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போகிறீங்கல்ல, ஒரே ஒரு அனைத்து ஜாதிகளும் கூப்பிடுங்க சார். நமக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கும் பேசுங்க சார். நமக்கு ஒற்றுமைக்கு என்ன வழின்னு பேசுங்க சார். யாராக இருக்கட்டும் சார். நீங்கள் அனைத்து ஜாதிக்காரர் எல்லாரும் கூப்பிட்டு நமக்கு சண்டை கொடுக்குறோம். ஓகே, இந்த திருப்பதி கோயில் ஒன்று மூணுனாங்கல்ல, திறந்துட்டாங்களா? இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 1 வருஷம் ஆச்சு. யார் சார் பொறுப்பு? அரசாங்கம் தான் பொறுப்பு. அப்போ 2 ஜாதிக்காரர்களோட பிரச்சனை தானே இன்னைக்கு மூடி கிடக்கு. எத்தனை மூடி வச்சுருப்பீங்க? அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? 2 கூட்டு வச்சு பேசுனீங்களா? அப்போ உங்களுக்கு அது மூடியே கிடக்கணும். உங்களுக்கு அது திறக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்தால் அரசு அதிகாரத்தில் இருக்கியே, உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. ஐயோ, ஒரு கோயில் மூடி கிடக்கணுங்கிறது விட்டீங்களே. எத்தனையோ ஃபேக்ட்ரி மூடுறதுக்கு போராடுறீங்க, எத்தனை ஃபேக்ட்ரி திறக்கிறதுக்கு போராடுறீங்க. இவ்வளோ இருக்குல்ல. ஒரு கோயில் காலங்காலமாக அந்த ஊர் மக்களால் வழங்கப்பட்ட கோயில் இத்தனை வருஷம் மூடி கிடக்க அதை சரி பண்ண அது அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கோயில் அவங்களை திறக்க முடியல. நீங்கள் ஜாதி ஒழிக்க போறிய? பேசுங்க, கூப்பிட்டு பேசுங்க. இது எல்லாமே சும்மா ஜாதி இந்துனா தான் உங்களுக்கு ஜாதி பிரிவுகள், இந்து மதம்னா ஏற்றத்தாழ்வுகள். சீட்டு கொடுக்கும்போது ஏன் அது திங்க் பண்ண ஜாதி பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு சீட்டு கொடுக்காதீங்க. இந்த தொகுதியில் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனால மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மனிதனை பாருங்கள். சமூக சேவை செய்யறன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஆளுமை உள்ளவனை பாருங்கள். அங்கே முஸ்லீமை பார்க்காதீங்க, அங்கே கிறிஸ்தவனை பார்க்காதீங்க. இந்த தொகுதியில் முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க, இங்கே முஸ்லீம் கொடுப்போம் பார்க்காதீங்க. இந்த தொகுதியில் கிறிஸ்துவ அதிகமாக இருக்காங்க, இங்கே கிறிஸ்துவர் கொடுப்போம் பார்க்காதீங்க. இந்த தொகுதியில் இந்த ஜாதிக்காரன் ஜாஸ்தியாக இருக்கான், அப்போ இந்த ஜாதிக்காரனுக்கு அப்படின்னு ஜாதிக்காரனை தேடாதீங்க சார். ஒரு மதத்துக்காரன் தேடாதீங்க சார், மனுஷனை தேடுங்க சார். நீங்கள் தேடுறீங்களா? நீங்கள் அப்புறம் நீங்கள் ஜாதி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களே ஜாதி பார்த்து மதம் பார்த்து சீட்டு கொடுக்குறீங்க. அப்புறம் இந்து மதத்தில் நீங்கள் குறைச்ச இருக்க உங்களுக்கு யோக்கியது இருக்குது. அது சரி பண்ணதான் அரசாங்கம். அது ஒரு சின்ன பிரிவினை பெருசாக இருக்கிறதுல அந்த அரசு பண்ணக்கூடாது. அந்த அரசை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். நீங்கள் ஜாதி மோதல்களை தூண்டுறது இப்போ அரசு தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் ஓப்பனாக தெரியுது இந்த கட்சி இந்த கட்சிக்காரன் இந்த ஜாதிக்காரன் கரெக்டு தானே, இந்த கட்சிக்காரன் இந்த ஜாதி நம்மளுக்கு ஓப்பனாக தெரியுது. நீங்கள் அந்த அடைப்பில் ஒருத்தனை அரவணைக்கும் போது இன்னொரு ஜாதிக்காரனுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக. அது ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்கள் ஜாதி கட்சி வச்சு சீட்டு கேட்காதீங்க. பொதுவாக கட்சி ஆரம்பிச்சுட்டு பொதுவான ஆளாக இருக்கணும். மக்கள் முட்டாள் இல்லை. நீங்கள் என்ன தான் கட்சி பேரை பொதுவாக வச்சுட்டா கூட நீ எந்த ஜாதிக்கு தலைவன் தான் பார்ப்பான்ல. கண்டிப்பாக. கட்சி பேர் பொதுவாக இருக்கும். என்ன ஆமாம், மக்கள் அங்கே மக்கள் எழுச்சி கழகம்னு வைப்பேன். ஆனால் ஏன் ஜாதிக்காரன் தான் செக்ரட்டரியாக இருப்பான், ஏன் ஜாதிக்காரன் தான் பொருளாளராக இருப்பான், ஏன் ஜாதிக்காரன் தான் மாவட்ட செயலாளராக இருப்பான், ஏன் ஜாதிக்காரன் தான் எல்லாம் இருப்பான். என்ன அப்புறம் மக்கள் இப்போ பேர் வைக்கிறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? வேறு ஜாதிக்காரனுக்கு சீட்டு ஏன் கொடுக்குற? நீங்கள் ஒரு ஜாதிக்கு இருக்கேன், உனக்கு நான் ஒரு 5 சீட்டு கொடுத்தாச்சு. அந்த 5 சீட்டு எந்த ஜாதிக்காரனுக்கு கொடுக்குற? நீ அது 2 சீட்டு வேறு ஜாதி கொடுக்குறியா? நீ கொடுத்தா அது மக்கள் கட்சி. இந்து மதத்துக்குள்ளே ஜாதி வேறுபாடு இருக்குன்னா முதல்ல நீங்கள் ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது நிறுத்துங்க சார். அங்கே அதுதான் திருமாவளவன் அன்னைக்கு அண்ணாமலை பேசுனதுக்காக ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா இப்போ முருகன் மாநாடு கூடும்போது அப்போ அங்கே இந்துக்களாக அவங்க ஒன்றா கூடுவாங்களா? அங்கே பிரிவினை இருக்காதா? நீங்கள் என்ன வேற கோயிலுக்கு உங்களால் கூட்டு போக முடியுமா? திருநெல்வேலி அழிச்சதுக்காக ஒரு பேசியிருந்தாங்க.
ஸோ அது அந்த கொஸ்டின் தான் இங்கே வருது. நீ முருகன் மாநாடா இந்துக்களா அப்போ ஒன்று கூடும்போது அங்கே அதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்களா? அந்த ஒற்றுமையை அங்கே செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இவங்க தமிழ் நான் சொல்கிறேன் சார், ஒரு மகளிர் மாநாடு சார் கூட்டுறோம், ஒரு மகளிர் மாநாடு கூட்டுறாங்க. உடனே என்ன இது ஆண்களுக்கு எதிரானதா? எப்படி இளைஞர் அணி கூட்டம், இளைஞர் மாநாடுன்னு போகிறோம், இது முதியோர்களை ஒதுக்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ முட்டாத்தனம். இந்துக்களுக்கான ஒரு மாநாடுங்கும் போது இது முஸ்லீமுக்கு எதிரானது எப்படி வருது? எப்படி மகளிர் மாநாடுக்கு வந்து ஆண்களுக்கு எதிரானதுன்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமோ, அதே மாதிரி இந்துக்களுக்கான மாநாடு வந்து கிறிஸ்தவருக்கு எதிரானது முஸ்லீமுக்கு எதிரானது சொல்வதும் மகா முட்டாள்தனமானது. அதனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜாதி ஒழிப்பில் வந்து தமிழ் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் ஒன்றிணையலாம் அப்படின்றாங்க. அப்புறம் இடையில கூட தாமிக எடுத்த ஒரு மாநாட்டு, சனாதன மாநாட்டில் கலந்துக்கிட்டு உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் பெரிய அளவில் இந்திய அளவில் பேசப்பட்டாங்க. அவர் மேலே கேஸும் நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அதையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதான் இங்கே ஒரு பொதுவான சிந்தனை உள்ளவங்க, பொதுவான சிந்தனை மக்கள் நலன் விரும்பிகள். அரசியல்வாதிங்கிறவன் யார்? மக்கள் நலனுக்காக போராடுறவன், கரெக்டானே? அப்போ எல்லா மக்களும் ஒன்றா பார்க்குறவங்க. இவங்களுக்கு இந்துக்களுக்கான குரல் மட்டும் ஒரு பிரிவினை வந்துடுது. ஓகே, இப்போ சனாதன ஒழிப்பு மாநாடு போட்டாங்கல்ல, இந்த சமதர்ம சிந்தனையாளர்கள் எங்கே போனாங்க? சனாதனம் சொல்லி எதுக்கு அது ஒரு மதத்தை சார்ந்த வார்த்தை அது. நீங்கள் அதை ஏன் நீங்கள் சீன்றீங்க? நீ பின்பற்றாமல் இரு. இது மாநாடு போட்டு எதுக்கு அந்த மதத்தை நோடிக்கணும் இவங்களே ஏன் கேள்வி வைக்க மாட்டாங்க? அன்னைக்கு எங்கே போச்சு இவங்க இந்த பிரிவினைவாதம்? அப்போ இந்து மக்களில் சாமியை நம்புகிறவங்களுக்கு எதிரானதானே அது தானே? அப்போ அன்னைக்கு எதுக்கு நீங்கள் மக்கள் நம்பி சாமி நம்புகிறவங்க மனசை நோடிக்கிட்டியா? ஏன் பண்ணுறீங்க? ஏன் கேட்கல? நீங்கள் அன்னைக்கு கேட்டுக்கணும் சார். அன்னைக்கு கேட்டுதான் நீங்கள் இன்னைக்கு கேளு. பூணூல் அறுப்பு போ சார். நான் இங்கே கையில் கயிறு கட்டிக்கிறது உங்கள் விருப்பம். நான் கழுத்தில் டாலர் போட்டுக்கிறதோ கயிறு கொடுக்குறதோ ஏன் விருப்பம், அடுத்தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்குது. அவன் முஸ்லீமில் பரதா போடுறாங்க, பிராமணனாக அவங்க அடையாளமாக பூணூல் போடுறாங்க. நீ போய் பூணில் போய் அறுத்துருக்கீங்களே, எவ்வளோ கேவலமான செயல், எவ்வளோ கேவலம். இன்றைக்கி அறுத்து பார்ப்பான். இன்றைக்கி இதே ஆட்கள் வந்து ஒரு ரோட்டில் போகிற ஒரு பிராமணோட பூண்டு அறுத்து பார்ப்போம், கையொட்டிப்பேன். இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அன்றைக்கி மாதிரி இந்துக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு. இன்னைக்கு எழுச்சி வந்துச்சு சார். அன்னைக்கு ஏதோ சரி ஏதோ பண்ணிக்கிருக்காங்க, விட்டாங்க, கிறுக்கு போய் விட்டாங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கிறுக்காங்க இல்லை, நீங்கள் வேறு மாதிரி இன்றைக்கி அதை விட்டுக்க ஒரு 3-4 வருஷம் இருக்கும். தாலி அறுப்பு போராட்டம் இது வீரமணி சார் நடத்தினார்ல. யார் பொண்டாட்டியா? அடுத்த பொண்டாட்டியை மேடையில் ஏற்றி அவங்க தாலி அறுக்கிறது. இங்கே சரியான நோக்கம் இருந்துச்சுன்னா உண்மையிலே இருந்தால் உங்கள் பொண்டாட்டி தாலி அறுத்து காட்டுங்க சார். உங்கள் மக தாலி அறுத்து இதான் என் மருமகன் கட்டின தாலி அறுத்து காட்டு. சரியான ஒரு பகுத்தறிவாளனா, சீர்திருத்தவாதினா. இது என் பேத்தி போன வாரம் கல்யாணம் ஆச்சு, அது பேத்தி தாலியை மேலே ஏற்றி பேத்தி தாலியை கட்டு, இது பேத்தி தாலி அறுத்து காட்டு. நீ சரியான சீர்திருத்தவாதினா. எங்கேயும் எவன் கொண்டையோ கூட்டு வந்து நீ தாலி இருப்புன்னு காட்டுவ. இதுக்கு இங்கே எப்படி இவங்களாம் கேட்காம விட்டாங்க? திருமாவளவன் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ சாதாரண ஒழிப்புங்கிறாங்களே, இது எவ்வளவு தர்மத்தின் ஒழிப்பு. இது அடையாளம். எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து சர்ச்சில் வந்து மோதிரம் மாற்றிக்கிறாங்கல்ல, இது ஒரு அவங்க பண்பாடு, அது கலாச்சாரம். அவங்க இந்துக்களோட கலாச்சாரம் ஒரு ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டுறது. அது எப்படி நீ அறுப்ப? ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுக்கு மோதிரம் போட்டால் அப்போ அவள் அடிமையா? போ சர்ச்சுக்கு போ. நீ ஆணுக்கு மோதிரம் போட்டு அவளை அடிமையாக்கிற, கட்டு பார்ப்போம். நீங்கள் யார் தலையா இருக்கிறிய? அடுத்த முறை தலைவர் சார் இருக்கிறிய. இதுக்கு எங்கே சார் போச்சு இந்த குரல் கொடுக்குறவங்களா? இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்கல்ல. இல்லை இப்போ அவங்க பயப்படுறாங்களா இந்த மாநாடை பார்த்து? தேர்தலுக்காக இவங்க பண்ணுறாங்க, ஒன்று கூடிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. இல்லை பயம் வந்து சார் பயப்படலன்னு வச்சுங்களேன், கண்டுக்க மாட்டாங்க. பயப்படலைன்னா கண்டுக்க மாட்டாங்க. பயம் வந்துருச்சு. இந்துக்கள்லாம் கொஞ்சம் தெளிவடைச்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு விடியல் வந்துருச்சு
அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால இவ்வளோ கதறல். நீ மனித சங்கிலின்னு எங்கே போய் நிற்கிறிய? அங்கே சங்கிலி இருந்துச்சு, மனிதர்கள் இங்கே. நீங்கள் மனிதராக இருந்தால் எல்லா மதத்துலையும் நீங்கள் மூக்கு நுழைச்சிக்கணும். இந்து மதம் மட்டும் வந்துடுறது. இந்து மதமாக மட்டும் ஒளிந்துப்பாங்க. ஆஹா, இது வந்து சமதர் பூமி, எம்மதமும் சம்மதம், மதச்சார்பின்மை யார் சொல்கிறது? எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கிறோம் நான் சொல்லணும். எனக்கு நினைக்கலையா? அப்போ என்னைக்கு நீ சிறுபான்மைக்கு யார் யார் வார்த்தை வருதோ, நாங்களாம் சிறுபான்மைக்கானவர்கள், நாங்கள் வந்தாலே நீங்கள் வந்து அங்கே வந்து மதச்சார்பின்மை இங்கே வார்த்தை வரக்கூடாது. நாங்கள் தான் சிறுபான்மைக்கான பாதுகாவலர்கள், நாங்கள் தான் சிறுபான்மைக்கானவர்கள் என்ன அப்படின்னு நீங்கள் அப்போ அந்த வார்த்தை தான் இந்துக்களையும் இவர்களையும் பிரித்து பார்க்குற வார்த்தை. பிஜேபிக்காக தானே சொல்கிறாங்க. பிஜேபிக்காக தானே அந்த வார்த்தையை எங்கேயாவது ஒரு பிஜேபி தலைவர் எங்கேயாவது சார், இப்போ நான் வந்து இந்து, நீ கிறிஸ்தவ, ஏன் நான் வந்து காலையிலும் சாமி கும்பிடுவேன், சாயந்தரம் சாமி கும்பிடுவேன். ஓகே, மத்தியானம் கூட ரொம்ப பக்தி இருந்தால் மத்தியானம் கூட சாமி கும்பிட்டு தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன். அது என் இஷ்டம். ஓகேண்ணா, என் இஷ்டம். நான் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகரா, இஷ்ட தெய்வம் கிருஷ்ணரா, இஷ்ட தெய்வம் உனக்கு இல்லை ஐயனாரா, அது எனக்கு உணர்வை பொறுத்து எனக்கா தோணும். ஓகே, எனக்கு உங்களுக்கு முருகர் குலசாமிங்கிறது என் குடும்பத்தை பொறுத்து, என் பரம்பரையை பொறுத்து. ஓகே தானே? ஆமாம். இதெல்லாம் நான் என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை, என்னுடைய நேசிப்பு, என்னுடைய பக்தி சார்ந்த விஷயங்கள். நான் என்னென்ன பண்ணுவேன் சார், நான் என்னென்ன பண்ணுவேன், நான் முருகர் கும்பிடுவேன், சிவனை கும்பிடுவேன், அது நான் இந்து. ஓகே. ஆனால் இயேசுவையோ அல்லாவையோ நான் விமர்சிக்கக்கூடாது. அவள் விமர்சிக்கும் பொழுது நான் இந்து அல்ல, மனுஷனாக கூட தெரிஞ்சிருவேன். அந்த மாதிரி ஓகே, ஓகேண்ணே, அந்த மாதிரி பிஜேபியில் யாராவது அவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க, இதை கொண்டாடுவாங்க, ஓகே. எங்கேயாவது இயேசுவையோ இல்லை அல்லாவையோ தரம் தாழ்ந்தோ விமர்சிச்சிருந்தாங்கன்னா இருக்காங்களா சொல்லுங்கள். இதுதான் தப்பு. ஏசு என்ன அப்படி எந்த கட்சியில் அப்படி இருந்தாலும் தப்பு. நீங்கள் கிறிஸ்தவர்னா நீங்கள் வந்து இயேசு தூக்கி கொண்டாடுங்க, நீங்களே சிலுவை தொட்டு கும்பிடுங்க, நாங்கள் கேட்கக்கூடாது. அது உங்களுடைய பக்தி வெளிப்பாடு. அல்ல 5 வேளை தொழுகிறீங்களா, 2 வேளை தொழுகிறீங்களா, இல்லை நான் ஒரு நாள் தான் தொழுகிறேன், அது உங்களுடைய பக்தி வெளிப்பாடு, அது உங்களோட உரிமை. அதை நான் விமர்சனம் பண்ணக்கூடாது. என்ன 5 என்ன அவன் வேலைக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, இல்லை 5 வேளை தொழுவாளா, நான் தொழுகிறேன், இல்லை இல்லை நீங்கள் தொழுகிறிய, உங்களை நான் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டால் தப்பு. எந்த கட்சிக்காரன் தான் சரி, அது பிஜேபி தான் சரி. பிஜேபியாக இருந்தால் உனக்கு இந்து மேலே உனக்கு பற்று இருக்கா, நீ சாமி கும்பிட்டுக்கோ, பிள்ளையாரை கும்பிட்டுக்கோ, பிள்ளையாருக்கு விழா எடுத்துக்கோ, முதிருக்கு மாநாடு நடத்திக்கோ, தப்பு இல்லை. ஆனால் அல்லாவை பற்றியோ இயேசு பற்றியோ தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை இழிவுபடுத்தக்கூடாது. இழிவுபடுத்தும் போது அது வந்து பிஜேபி பண்ணாலும் சரி, ஏடிஎம்கே பண்ணாலும் சரி, டிஎம்கே பண்ணாலும் தப்பு தான். அப்படி யாராவது பிஜேபி பண்ணால் சொல்லுங்கள், பிஜேபி கண்டிக்கணும் உங்களை. ஏன்னா மதச்சார்பின்மை கட்சி அப்படின்னு திமுக சொல்லிச்சுன்னா, யாராவது இந்துக்கள் வந்து முஸ்லீமை தாக்கி பேசினா அவனை கண்டிக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் கிறிஸ்தவர்களோ உங்கள் கட்சிக்காரங்க நாத்திகம் சொல்கிறாங்களே, இவங்களோ யாராவது இந்து மக்களோ தெய்வத்தை பற்றியோ இந்த கோயிலை பற்றியோ யாராவது பேசினா முதல்ல நீங்கள் கண்டிக்கணும். நீங்கள் கண்டிக்கணும். ஆனால் அவங்க திமுகவில் பேசுகிறவங்களே இந்துக்கள் தானே, அது அவங்க கண்டிக்கணும். உங்கள் கட்சிக்குள்ளேயே சொல்கிறாங்க, இல்லை ஒரு இந்துவே தானே இந்து கடவுளை அவங்க கண்டிக்க முடியுதா? ஆராசை யார்? உங்கள் சர்டிஃபிகேட் என்ன இருக்குது? இந்து தானே. நீ எந்த தூள் நிற்கிறீங்க? எல்லாமே உங்களுக்கு அதுக்கு மட்டும் இந்துன்னு தேவைப்படுறது. நீங்கள் பொது தூள் நிற்கிறதுக்காக இந்துன்னு சர்டிஃபிகேட் தேவைப்படுது. பேசுகிறதெல்லாம் இந்து மதத்தை எதிர்த்து பேசுகிறது. அப்போ ஆராசை அவங்க மேலே முதலமைச்சர் கண்டிக்க முடியல. ஒரு இந்து மதத்தை இழிவாக பேசுகிற ஆராசா உங்கள் கட்சிக்காரர், அவர் வந்து எம்பியாக இருக்கார், அவங்கள கண்டிக்க முடியல. அப்போ நீங்கள் சமதர்மத்தை பற்றி மதச்சார்பை பற்றி பேசக்கூடாது. மதச்சார்பை பற்றி யார் பேசணும்னா, யார் எந்த தெய்வத்தை பற்றி இழிவுபடுத்தினாலும் கூப்பிட்டு கண்டிக்கணும். அது தான் கட்சிக்காரனாக இருந்தாலும் கூப்பிட்டு கண்டிக்கணும். அவங்க தான் மதச்சார்பு உண்மையான கட்சின்னு சொல்ல முடியும். குறிப்பிட்ட மதத்தை தாக்கி பேச வேடிக்கை பார்த்தா சொல்லக்கூடாது. இல்லை சார், அப்புறம் அவங்க வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோயில்களை வந்து கும்பாபிஷேகம் பண்ணது, கும்பாபிஷேகம் நடத்த முன்னெடுத்தது கலைஞர் அவர்கள் தான். அப்புறம் இப்போவுமே ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து ஒரு ராமர் ஆட்சி போல தான் இருக்குதுன்னு கூட அமைச்சருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்கிற 1 கோடி பேரில் 1 கோடி பேர் எங்களுக்கு வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க,
அப்புறம் நீங்கள் என்ன இந்துன்னு கிரெடிட் எடுத்துக்கிறதுங்கிற கொஸ்டினை முன் வைக்கிறாங்க. சட்டசபை தேர்தல் எத்தனை வருஷத்தோட வருது? எப்படி சார்? சட்டசபை தேர்தல் எத்தனை வருஷத்தோட உருட வருது? 4-5 வருதுல. பாராளுமன்ற தேர்தல் அதே 5 கரெக்ட் தானே? அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் இருக்குல்ல, 20 வருஷத்தோட ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும். ஒரு கோயிலுக்கு இந்த ஒரு 20 இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தினா அடுத்து 20 வருஷம் கழிச்சு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். அது விதி, ஆகமதிங்கிறாங்களே, அது ரெகுலர் எல்லா கோயிலுக்கும் இந்த இது அடங்கும். 20 வருஷத்தோட ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துங்கிறது முறை. அப்போது எந்த ஆட்சி இருக்குதோ அந்த அரசு அதை நடத்தணும். நீங்கள் அறநிலையத்துறை கையில் எடுத்துட்டா நீங்கள் நடத்தி ஆகணும். இல்லைன்னா விட்டுருங்க, அது இந்து கையில் விட்டுருங்க. அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்களை அமைப்படி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்த வேணாம், அது அவங்க நடத்திக்குவாங்க. உங்கள் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் நடத்தி ஆகணும் சார். அது பெருமை நினைக்காது. இது வந்து நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், ஓசில் பஸ்ஸில் இலவசமாக கொடுத்தேன், அதுக்கு அது இல்லை. இது நீங்கள் கவர்மெண்ட் இருந்து அரசு அறநிலையத்துறை அரசு கட்டுக்கோப்பில் இருந்தால் நீங்கள் இதை நடத்தி ஆகணும். அதை பெருமை பேசக்கூடாது, அது உங்கள் கடமை. இல்லை இப்போ கூட முருகன் மாநாடு நடத்தி இருக்காங்கல்ல அவங்க. இது நடந்துட்டு நாங்கள் யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லையே சார். எங்கேயாவது அரசு வந்து முருகருக்கு எடுக்கும்போது பிஜேபியோ அவங்கள இந்துக்களுக்கு எதிரின்னா எப்படி சொல்ல முடியும்? இல்லை 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 இது இல்லை இல்லை அவங்க அது வந்து நீங்கள் விழா எடுத்தாகணும் சார். இன்னொன்று, சில நேரங்களில் நீங்கள் நடிப்பீங்க. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறதுக்காக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள், இந்துக்களுக்கும் ஆதரவானவர்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எடுக்குமே தவிர நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களும் எடுக்கக்கூடாது. வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? நாங்கள் இந்துக்களுக்கும் ஆதரவானவர்கள்னு விழா எடுக்கிறதுக்கும் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைங்கன்னு நீங்கள் காட்டிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே விழா எடுத்தது நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க. ஆத்மார்த்தமாக எடுக்கிற இது இல்லை, பயத்தினால எடுத்துருக்காங்க இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்துக்களை ஒதுக்கிடுவாங்க, அது தாட்டம் வந்துக்கூடாது அப்படின்னு சப்பு கட்டு வச்சுருவாங்களே, அதுக்கு பண்ணலாம். அதான் சார். அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க மிக முக்கியமாக வைக்கிறது, பிஜேபி கூட்டணி கட்சியை வந்து கபாலிகரம் பண்ணிடுவாங்க, அதாவது அதிமுகவை அபகரிச்சிருவாங்க அப்படின்னு அந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை ஒட்டி தான் இந்த மாநாட்டையும் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பிஜேபியாவே மாறிட்டீங்க, மாறிடுவீங்க, உங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துருவீங்க, பிஜேபி உங்களை அபகரிச்சிரும் அப்படிங்கிற கொஸ்டினை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த வேலைகளை ஒரு வேளை பிஜேபி செய்யுதோ அப்படின்னு தான் ஒரு பழமொழி உண்டு, ஆடு நாடிதுன்னு ஓனாய் எழுதிச்சுட்டு. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எதிரி யாரு? ஏடிஎம்கே தானே. அது அழிஞ்ச உங்களுக்கு என்ன, நல்லது தானே. ஏடிஎம்கே எதிரி திமுக, திமுக எதிரி ஏடிஎம்கே. எத்தனை வருஷமா? என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரோ அதுலேருந்து இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஏடிஎம்கே அழிஞ்ச நல்லது தானே உங்களுக்கு, ஏன் அழுகுறிய? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். சார், ஏடிஎம்கே எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அம்மாவும் ஜானகி அம்மாவும் தனியாக பிரிஞ்சு நின்னாங்க. அப்போ ஜெயிச்சிட்டீங்க, பிரிச்சிட்டிங்களே. அப்போ உங்களுக்கு இனிச்சதில்ல, ரெட்டையில் சின்ன இல்லை, இங்கே சேவல் சின்னம், அங்கே ரெட்டைப்புறா சின்னம். அப்போ உங்களுக்கு அப்போ இனிச்சதில்லை. உங்களுக்கு ஏடிஎம்கே அழிஞ்சுன்னு சந்தோஷப்பட்டீங்கள? அப்பா ஏடிஎம்கே பிரிஞ்சிச்சு ஜெயிச்சுன்னு சந்தோஷப்பட்டீங்கள? பிரியட்டும் பண்ண, அழியட்டும், சந்தோஷப்படுங்க. பயம், இது கூட்டணியை பிரிக்கணும். இன்னும் சேர்ந்தா திருப்பி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும். இதனால என்னமோ இவங்க ஏடிஎம்கே மேலே உங்களுக்கு அப்படியே எம்ஜிஆர் கட்சி மேலே ஜெயலலிதா கட்சி மேலே அப்படியே அக்கறை, அழிஞ்சின்னு அக்கறை. யார்கிட்ட அக்கறை கட்டுறிய? இதுதான் ஆடு நடிதுன்னு ஓனாடு அழுது கதை இருக்குல்ல, இது கரெக்டாக பொருந்தும். உங்களுக்கு எதிரி ஏடிஎம்கேனா அழிஞ்சிட்டு போகுது, என்ன இப்போ? சந்தோஷப்பட்டு போங்க, நடக்கட்டும், என்ன இப்போ? அது இல்லை, கூட்டணி பிடிக்கிற நோக்கம். அதுக்கு அழகாக சொல்லுவாங்க. அப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இங்கே இந்த இடத்துல உஷாராக இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய சதியை படிச்சிடக்கூடாது. அது சரி. இப்போ நீங்கள் இன்னொரு சொல்லியிருந்தீங்க என்னென்னா, பிஜேபி அதிமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்கான வேலைகளை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காகத்தான் இவங்க வந்து அதிமுக வந்து அபகரிச்சிரும், இல்லை அவங்க அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இடையில அமித்ஷா அவர்கள் வந்தப்போ கூட ஒரு மாநாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததையும் அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க.
அண்ணாமலை அவர்களும் இடையில வந்து பிஜேபி தான் இங்கே 2026 ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கும் அவங்க கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அதிமுக தலைமைன்னு தானே பிஜேபின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ ஏன் எடப்பாடி அதை பற்றி பேசலை? நாங்கள் அதிமுக தலைமையில் தான் பிஜேபி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நியாயமான கேள்வியாக தானே. ஓகே சார், எடப்பாடியார் அவர்களே பேசல, அவரே அமைதியாக இருக்கார்ல. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? அது அவங்க பார்த்துக்குவாங்க சார், அவங்க கட்சி பிரச்சனை சார். நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஏன் கோப்பல, நீங்கள் ஏன் கோப்பல, நீங்கள் ஏன் கோப்பறதுக்கு? அவங்க கட்சி பிரச்சனை, அது கூட்டணி பிரச்சனை, அவங்க பிரச்சனை. நீங்கள் மக்களை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன வேணா சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், எங்கே சிண்டி முடி விடலாம், எங்கே இது கூட்டணி களைச்சி விடலாம், அந்த வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. மக்களுக்கு 1008 வேலை இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேவை எவ்வளோ இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். எடப்பாடி சும்மா இருக்கார், விஜய் அமைதியாக இருக்கார், அமித்ஷா அப்படி பேசிட்டாரு, இவர் அண்ணாமலை அப்படி பேசிட்டாரு. நீங்கள் என்ன விமர்சகர்ல? நீங்கள் என்ன கேட்குறேன்? பத்திரிக்கை விமர்சனம் அவங்க டிஎம்கேக்காரங்க. உங்கள் வேலை இது இல்லை. நீங்கள் உங்களுக்கு 1008 இருக்கும். இது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ள தலையிறீங்களோ அதெல்லாம் கூட்டணி பிரிக்கிறதுக்கான சதி. சார், நீங்கள் விஜய் சார் வச்சு நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ அவர் கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பெரிய அளவில் தமிழகத்தில் பெரிய அளவுலையும் அந்த கட்சி போயிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில் இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் இருக்குது. விஜய் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான தகவல்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அந்த கூட்டணி இணைஞ்சா இன்னும் பலமாகும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து திமுக இருந்துகிட்டே இருக்கு. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதைக்கு அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டது திமுக தான். ஆமாம், திமுக தான் எதிரி. திமுக தான் என்னுடைய ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டார். அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிங்கிறது திமுக தான். அப்போ அந்த கட்சியை ஆட்சிப்படுத்துறது இறக்குறது தான் அவருடைய இன்றைய லட்சியம், நோக்கம், கொள்கை என்ன சொல்லலாம். கண்டிப்பாக இதுதானே. ஆமாம் ஆமாம். அப்படிங்கும்போது அவர் யோசிக்கணும், நம்ம தனியாக நின்று இறக்க முடியுமா, இல்லை ஏடிஎம் கூட நம்ம கூட்டணி வச்சு நம்ம அதை ஆட்சிப்படுத்த கலைக்க முடியுமாட்டோம். அப்போ எந்த முடிவு எடுத்தால் நம்ம திமுகவை அகற்ற முடியும்னா அந்த முடிவு அவர் எடுக்கணும். இப்போ வந்து திமுக எதிர் ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி விஜய்க்கு போகிற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு எதிரானது. இன்னொன்று ரசிகர்களோட ஓட்டு. இன்றைக்கி ரசிகர்கள் வந்து விஜய்க்கோட கொள்கை என்ன அதங்க பார்க்க மாட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு எல்லாமே திமுக எதிரான ஓட்டு தான். அந்த ஓட்டு செதறி திருப்பி திமுகவுக்கு ப்ளஸ் ஆகிடக்கூடாது. அது அவங்க தான் யோசிக்கணும். நம்ம எதை நோக்கி போகிறோம், எந்த ஆட்சியை அந்த தூக்கி நினைக்கிறோம், அந்த ஆட்சியை தூக்கிடுறதுக்கு நம்ம தனிச்சு நிற்கிறது ஓகேயா, இல்லை ஏடிஎம்கேவோட கூட்டணி நிற்கிறது ஓகேயா. இப்போதைக்கு திமுகவை சாய்க்கணும்னா யார் கூட நிற்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற சூழ்நிலை இருக்காரு. நல்ல முடிவு எடுத்தால் நல்லது. நீங்கள் கூப்பிட்றீங்களா என்டிஏக்கு? நல்லது. இப்போ ஒற்றுமை, இப்போ ஒற்றுமை தான் என்றைக்குமே நம்ம வந்து அதாவது அந்த தேர்தலுக்கான வீகத்தில் வரலாம். நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த எலெக்ஷனில் தனியாக இருக்குங்க, அது பண்ணீங்க. இந்த முறை நீங்கள் திமுக அகற்றம்னு நினைக்கிறதா அதுதான் உங்கள் கொள்கைன்னா நீங்கள் தனியாக நிற்கிறது ஆபத்தாயிரும், திமுகவுக்கு ப்ளஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஓட்டு வங்கி எனக்கு இதுக்கு நிரூபிக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. அது இடைத்தேர்தலில் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பொது தேர்தலில் வந்து என் சீமான் அண்ணன் மாதிரி நான் வந்து 3% இருந்துச்சு, இப்போ 4% இருக்குது, இப்போ 5% இருக்குது, இந்த பெருமைக்கு வந்து தனியாக நின்றுக்கானது விஜய் கட்சிக்கு இருக்கக்கூடாது. கரெக்ட் தானே? ஓட்டு ஸ்ட்ரென்த்து காட்டுறக்கூடாது. பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி நின்றுச்சு. அவங்க என்னென்னா ஓகே இந்த இடம் தனியாக ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்குவோம், ஆனால் அது வந்து அங்கே மேலே உள்ளதுக்கானது. அப்போ ஓகே மற்ற மாநிலத்திலாம் பிஜேபி வந்துடும். இங்கே மேக்ஸிமம் போனால் கூட 3 சீட் 4 சீட் தான் வரும்னு தெரியும். அது போனால் பரவாயில்ல, அது 2 சீட் போனால் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன நம்மளே தெரிஞ்சுக்குவோங்கிறக்காக தான் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனியாக இருந்துச்சு. தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஓகே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, வளர்ந்துருக்கு, முன்னோட ஓட்டு வாங்கி அதுக்கு தான் அந்த பாராளுமன்றத்தில் அவர் தனியாக. சட்டமன்ற தேர்தல் திருப்பி நின்னாங்கன்னா போனது மாதிரி ப்ளஸ் ஆகிப்போம். அது இவங்களுக்கு இந்த தடவை. ஏன்னா நிறைய மக்கள் எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறனால இப்போ முன்னவர் பிரிஞ்சிடக்கூடாது, சேரணும். சேர்ந்து விஜய் சார்லாம் சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் நினைக்கிறதும் நடைபெறும். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.